நம்மில் பலருக்கு ஏற்படும் பார்வை குறைபாடுகளை சரி செய்ய முதலாவதாக இருப்பது ஸ்பெக்டக்கிள்ஸ் தான். அதாவது மூக்கு கண்ணாடி தான். நமது கண்களை பாதுகாக்கும் இந்த கண்ணாடியை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி, நமது கண்ணாடிகளை சுத்தம் செய்யும் போது என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். Do's and don'ts to clean your spectacles. Do's. Step 1. Wash and dry your hands. நம் கண்ணாடிகளை சுத்தம் செய்வதற்கு முன்பு நமது கைகளை சுத்தம் செய்து கொள்வது அவசியம். Step 2. Rinse your glass under the tap with lukewarm water. Hot water உங்கள் கண்ணாடியை ஸ்கிராட்ச் செய்துவிடும். அதனால் ஹாட் வாட்டர் பயன்படுத்தாதீர்கள். Step 3. Use spectacle cleaning solution or use a drop of lotion-free dishwash liquid on each lens. Then rub soap around the lens and frame. உங்கள் கண்ணாடிகளை நன்றாக சுத்தமாக்க ஸ்பெக்டக்கிள் கிளீனிங் லிக்விட் தான் மிகவும் சிறந்தது. ஸ்பெக்டக்கிள் கிளீனிங் லிக்விட் இல்லாத பட்சத்தில் லோஷன் ஃப்ரீ டிஷ்வாஷ் லிக்விடை பயன்படுத்திக் கொள்ளலாம். பாத்திரங்களை கழுவும் லிக்விடை உங்கள் விரல்களால் லென்ஸின் இருபுறமும் தேய்க்கவும், பின்னர் முழு ஃப்ரேமின் மீதும் தேய்க்கவும். நோஸ் பேட் மற்றும் உங்கள் தோலுடன் அடிக்கடி தொடர்பு கொள்ளும் கண்ணாடி பாகங்களை நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். உங்கள் கண்ணாடியை நன்றாக கழுவி முடித்த பின் அதை சற்று நேரம் ட்ரை செய்ய வேண்டும். பின்பு ஒரு சுத்தமான மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை எடுத்து கண்ணாடியை நன்றாக துடைத்து விடுங்கள். ஸ்டெப் 4. rinse your glass again. இவ்வாறு டிஷ்வாஷ் லிக்விட் அல்லது ஸ்பெக்டக்கிள் கிளீனிங் லிக்விட் போட்டு கண்ணாடியின் லென்ஸ் ஃப்ரேம், நோஸ் பேட் போன்ற பகுதிகளை நன்றாக தேய்த்த பின் கண்ணாடியை ரன்னிங் வாட்டர், அதாவது தண்ணீர் குழாய்க்கு கீழே வைத்து ஓடும் தண்ணீரில் நன்றாக கழுவ வேண்டும். ஸ்டெப் 5. Dry your glass with clean microfiber cloth or lint free towel. உங்கள் கண்ணாடியை நன்றாக கழுவி முடித்த பின் சற்று நேரம் ட்ரை செய்ய வேண்டும். பின்பு ஒரு சுத்தமான மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை எடுத்து கண்ணாடியை நன்றாக துடைத்து விடுங்கள். Do's and don'ts to clean your spectacles. Don'ts. நமது கண்ணாடியை சுத்தம் செய்யும் போது செய்யக்கூடாதவை. 1. உங்கள் கண்ணாடியின் லென்ஸ்களை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அணிந்திருக்கும் துணியில் துடைக்காதீர்கள். நாம் அணிந்திருக்கும் உடைகளில் கண்ணாடியை துடைக்கும் போது அது லென்ஸில் ஸ்கிராச்சஸ் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 2. உங்கள் கண்ணாடிகளை நன்றாக சுத்தமாக்க ஸ்பெக்டக்கிள் கிளீனிங் லிக்விட் ஆர் டிஷ்வாஷ் லிக்விட் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அசிட்டோன், ஆல்கஹால் மற்றும் வீட்டு கண்ணாடியை சுத்தம் செய்யும் லிக்விட்ஸ்களை பயன்படுத்தினால் அது உங்கள் லென்ஸ் கோட்டிங்கை பாதிக்கும். 3. சிலருக்கு தங்கள் எச்சிலில் கண்ணாடியை சுத்தம் செய்யும் பழக்கம் இருக்கும். இது மிகவும் தவறான செயல். இப்படி செய்வதனால் கண்ணாடி சுத்தமாகாது. மாறாக கண்ணாடிக்குள் கிருமிகள் தான் அதிகமாய் சேரும். 4. உங்கள் குழாயில் வரும் தண்ணீரின் அடர்த்தி அதிகமாக இருந்தால் டிஸ்டில்ட் வாட்டர் கொண்டு கண்ணாடியை சுத்தம் செய்யுங்கள். 5. உங்கள் கண்ணாடியை டிஸ்போசபிள் பேப்பர் டவல், டிஷ்யூ பேப்பர், டாய்லெட் பேப்பர் போன்றவைகள் கொண்டு துடைக்காதீர்கள். காரணம், இவை பார்ப்பதற்கு சாஃப்டாக இருந்தாலும் உங்கள் லென்ஸ் ஸ்கிராச்சஸ் ஆக காரணமாக இருக்கும். 6. நீங்கள் உங்கள் கண்ணாடியை கழுவும் போது லென்ஸில் ஸ்கிராச்சஸ் இருப்பதை பார்த்தால் அதை உடனடியாக அழுத்தி துடைத்து பெரிதாக்காமல் கண்ணாடி கடைக்கு எடுத்து சென்று அதை சரி செய்து கொள்ளுங்கள். இப்படி நம் கண்களுக்கு துணையாக இருக்கும் நமது கண்ணாடிகளை நாம் சரியாக பராமரித்து வந்தால் அது நம் கண் பார்வைக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். பொது நலம் கருதி வெளியிடுவோர் அப்பாசாமி ஐ கிளினிக், அரும்பாக்கம், சென்னை.